அன்பு சொந்தங்கள் அனைவரையும் புன்னகை வாழ்க்கை யூடியூப் சேனல் சார்பாக உங்களை வருக வருக என வரவேற்கிறது. அன்பு சொந்தங்களே, நாம இன்னைக்கு சாம்பார் சாதம் செய்ய போகிறோம். அதுவும் 10 கிலோ ரைஸ் எடுத்து அதில் எப்படி சாம்பார் சாதம் செய்யறதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடாயை எடுத்துட்டோம். அதில் கோல்டு வின்னர் ஆயிலை நம்ம எடுத்து ஊற்றுறோம். ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் கொதி வரணும். ஒரு கொதி வருதான்னு பாருங்கள். வந்ததுக்கப்புறம் நாம் கடுகு இருக்குங்களா, எடுத்தோடனே கடுகு போடுறோம். கடுகு போட்டுட்டு நம்ம துடுப்பு வச்சு ஒரு கிண்டி கிண்டி விடணும். ஏன்னா எல்லா எண்ணெயில் எல்லா இடத்துலையும் போடுறாப்புல பட்டு அந்த கடுகு நல்லா பொரியணும். பொரிஞ்சு வந்த உடனே வெடிக்கிற சத்தம் நமக்கு கேட்கும். வர்றப்ப உடனே நம்ம என்ன செய்யறோம்னா அதோட உளுந்தம்பருப்பு போடுறோம். உளுந்தம்பருப்பு போட்டுட்டு உளுந்தம்பருப்பு போடுங்களா. அப்புறம் இப்போ ஒரு கிண்டி கிண்டி விடணும். எது போட்டாலும் எண்ணெயில் நல்லா எல்லா இடத்துக்கும் போகிறாப்புல ஒரு துடுப்பில் வச்சு ஒரு கிண்டி விடணும். பாருங்க. அடுத்தது நம்ம சீரகம் போடுறோம். ஓகேங்களா. ஒரு 50 கிராம் அளவு உள்ள சீரகத்தை போட்டுக்கிறோம். அது போட்டோடனே ஒரு துடுப்பில் கிண்டி விட்டுக்கிட்டு இருக்கோம். மறுபடியும் வெந்தயம், இதுதாங்க வெந்தயம். ஒரு 50 கிராம் அளவு உள்ள வெந்தயத்தை போடுறோம். இது சாம்பார் சாதத்துக்கு நல்லா சுவையை கொடுக்குங்க. நமக்கு அறுசுவை உணவு ரெடி பண்ணுறோம். அதனால் இதுமாரி எல்லாத்தையும் போட்டால் நமக்கு கடைசியாக ஒரு அறுசுவை சாம்பார் சாதம் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய், பார்த்தீங்களா, பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். இதையும் இடுப்பை வச்சு ஒரு கிண்டி விட்டுட்டோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பச்சை பசேர்னு, அதாவது ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்படி பறித்து போடுறோம். ஓகேங்களா. போட்டுட்டு நல்லா துடுப்பு வச்சு கிண்டி விட்டோன்னே இப்படி கமன்னு ஒரு வாசம் வரும் பாருங்கள். கருவேப்பிலை போட்டோன்னு ஒரு வாசம் வருது பார்த்தீங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா வெங்காயம், வெட்டி வச்ச வெங்காயத்தை, அதாவது கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போடுறோம். ஓகேங்களா. போட்டுட்டு ஒரு கிண்டி விடணும். நல்லா ஒரு கிண்டணும். அது பார்த்தீங்கன்னா பொன்னிறமாக அப்படியே மாறணும். எண்ணெயில் நம்ம வெங்காயம் பொன்னிறமாக மாறுற வரைக்கும் அப்படியே வதக்கணும் நம்ம எண்ணெய். அதுக்கப்புறம் என்ன போடுறோம்னா கல் உப்பு. ஓகேங்களா. கல் உப்பு போட்டிருக்கோம். தேவையான அளவு கல் உப்பு போடுறோம். போட்டுட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறாப்புல ஒரு துடுப்பில் வச்சு ஒரு கிண்டி விடுறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தக்காளி, கட் பண்ணி வச்ச தக்காளியை போடுறோம். இதெல்லாம் அளவு எவ்வளோ வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி இதெல்லாம் ஒரு 2 கிலோ கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு 10 கிலோ ரைஸுக்கு இது கரெக்டாக இருக்கும். சரிங்களா. இது எச்சா போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது என்ன போடுறோம்னா மஞ்சள் தூள் அளவாக போட்டுக்கிட்டா போதும். ஒரு 50 கிராம் போதுங்க. 50 கிராம் மஞ்சத்தூள். அடுத்தது மிளகாய் தூள் போடுறோங்க. பாருங்க, காஷ்மீர் மிளகாய் தூள் போடுறோம். நம்ம அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். இப்படியே மிளகாய் தூளை போட்டுட்டு உடனே காய்கறிகள், அதாவது நம்ம கட் பண்ணி வச்ச காய்கறிகள், உங்களுக்கு என்ன காயெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் போடுங்க. இந்த காய் போடணும்னா இல்லை. சரிங்களா. எல்லா காயும் போடலாம். நல்லா அருமையாக வெந்துடும். நமக்கு போட்டுட்டு இப்போ பாருங்க என்ன செய்கிறோம்னா காய்கறியெல்லாம் போட்டோன்னே நன்றாக துடுப்பை வச்சு நல்லா வதக்குறோம். எண்ணெயிலேயே தண்ணியை ஊற்றலாங்க. இன்னும் வச்சு நம்ம எண்ணெய் தான் ஃபுல்லாக எண்ணெயிலே வதக்குறோம். அப்போ எண்ணெயில் வதக்கும் போது தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும். தண்ணி எதுவும் ஊற்றிடக்கூடாது. நல்லா வதக்கணும். சரிங்களா. காய்கறி நல்லா வதக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சாம்பார் தூள் ஓகேங்களா. கட் பண்ணி வச்சுருக்காங்க, கட் பண்ணி போடுறாரு பாருங்க. ஒரு சாம்பார் தூள் ஒரு 200 கிராம் போட்டுக்கோங்க. சரிங்களா. நல்லா போட்டுட்டு நம்ம 50 கிராம் பாக்கெட்டாக வச்சுருக்கிறதுனால கட் பண்ணி போடுறது கொஞ்சம் லேட் ஆகுதுங்க. 200 கிராம் ஒரே பாக்கெட்டாக கூட இருக்குது.
சரிங்களா? வாங்கி போட்டுக்குங்க. போட்டு துடுப்பை வச்சு நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டுருங்க. பாருங்க, வதக்கணும். அதாவது எண்ணெயிலே வதக்கணும் அப்படி எல்லாத்தையும். மசாலா, காய்கறி, உப்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். ஓகேங்களா? அந்த காய்கறி நல்லா எண்ணெயில் வதங்கினா தான் அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட் நமக்கு கிடைக்குங்க. புரியுதுங்களா? அடுத்தது வந்து குழம்பு மிளகாய் தூள் தனியாக இது ஒரு இருக்குல்ல, அது ஒரு ஒரு 100 கிராம் போட்டுக்கிறோங்க. ஓகேங்களா? 100 கிராம் ஒரு 50 கிராம் போட்டுக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோம். கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம தண்ணீர் இப்போ தான் கலக்க போகிறோம். பார்த்தீங்களா? இப்போ வந்து அரிசி நம்ம எவ்வளோக்கு எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு தண்ணீர் ஊற்றணும். நம்ம 10 கிலோ அரிசி போடுறதுனால 30 லிட்டர் வாட்டர் போடணுங்க. ஓகேங்களா? அதாவது எப்பயுமே தண்ணியோட அளவு ரொம்ப முக்கியம். நம்ம ரைஸ் வந்து 10 கிலோ எடுத்துக்கிறதுனால 30 லிட்டர் தண்ணி, அதாவது 1:3. 1 கிலோ அரிசிக்கு 3 கிலோ வாட்டர். ஓகேங்களா? அந்த மாதிரி ரேஷியோவில் நம்ம வந்து வாட்டர் எடுத்துக்கிறோம். பாருங்கள், ஃப்ரெஷ்ஷான ஒரு மினரல் வாட்டர் கேனை எடுத்து ஊற்றிக்கிட்டு இருக்கோம். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சுத்தமாக இருக்கணும்ல, நம்ம சாப்பிட்ற பொருள் தூய்மையாக இருக்கணும். அதனால் தண்ணிலாம் நல்ல தண்ணியாக யூஸ் பண்ணோம்னா தான் சாப்பாடு நல்லாயிருக்கும். கலரும் இது இல்லாமல் இருக்கும், நீட்டாக இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள், போட்டுட்டு கொஞ்ச நேரம் நல்லா கொதி வர வரைக்கும் மூடி போட்டு மூடுறோம். ஓகேங்களா? நல்லா மூடணும். அது கொதி வந்துகிட்டு இருக்க டைமில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, அரிசியை எடுத்து ஒரு குண்டானில் கொட்டி தண்ணி ஊற்றுறோங்க. தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். ஏன்னா அது நல்லா கொதிக்கணும். அந்த டைம் நம்ம சும்மா இருக்கக்கூடாதுல்ல. இப்போ வந்து அரிசியை வந்து தண்ணி ஊற்றி நல்லா ஒரு அலசி வச்சுக்கலாம். நம்ம இதுக்கு டைம் சேவ் பண்ணுறதுக்காக தான் இந்த டைமில் நம்ம இதெல்லாம் பண்ணிக்கணும். குழம்பு நல்லா கொட்டி வச்சிட்டோம். அது வந்து என்ன செய்யறதுன்னா, நல்லா கொதி வரணும். ஓகேங்களா? பாருங்கள், தண்ணி ஊற்றியாச்சு. இதுவுமே நல்லா மினரல் வாட்டர் தண்ணி தான் ஊற்றிருக்கோம். ஊற்றிட்டு நல்லா மேலே நல்லா கையால் ஒரு அலசிக்கிறோம். ஏன்னா ஃபுல்லாக வந்து ஒரு அலசினா தான் கீழே இருக்க அந்த தூசி எதாக இருந்தாலும் மேலே வருங்க. பாருங்கள், அடுத்தது வந்துருச்சு. நல்லா கொதி வந்துருச்சா? அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம்னா, என்ன போடுறோம் பாருங்கள். நன்றாக அலச முடித்தோடனே மல்லித்தூளை போடுறோம். ஓகேங்களா? மல்லித்தூள் அரிசி அலசினோன்னா என்ன போட்டிருக்கோம்? மல்லித்தூள் போடுறோம். மல்லித்தூள் 100 கிராம் போடுறோங்க. போட்டுட்டு ஒரு கிண்டி விட்டு, இப்போ என்ன செய்யணும்னா, காய் நல்லா வெந்திருக்குதான்னு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? பார்த்துங்க, வெந்துருச்சா இல்லை இன்னும் கொதிய விடணுமா? ஓகேங்களா? இன்னும் வேக வைக்கணுமான்னு நம்ம வெயிட் பண்ணோம். மசாலா நல்லா வெந்திருக்கும். இந்த டைமில் நம்ம என்ன செய்கிறோம்னா, புளியை கரைச்சி வச்சுக்கலாம். டைம் நம்ம கிடைக்கும்போது ஒவ்வொரு வேலையாக செஞ்சு வச்சுக்கணும். இப்போ வந்து 10 கிலோ சாம்பார் சாதத்துக்கு ஒரு 1/4 கிலோ புளி போதும். புளியை வந்து நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டோம். ஓகேங்களா? ஓரமாக வச்சுருக்கோம். அது ஊறட்டும் புளி. அந்த டைமில் வந்து நம்ம அரிசியை எடுத்து போட்டுடலாம். பாருங்கள், காய் நல்லா வெந்துருச்சு. அதனால் நம்ம இப்போ அரிசியை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அலசிய அரிசியை வந்து நம்ம போட்டாச்சு. பாருங்கள், அரிசி வந்து நல்லா உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு கிண்டி விடணும். இந்த இடைப்பட்ட டைமில் நம்ம என்ன செஞ்சோம்னா, ஏற்கனவே வேக வச்சுருக்கிற பருப்பு, ஓகேவா, அதை நம்ம எடுத்து பார்த்துக்கிறோம் நல்லா வெந்துருச்சான்ட்டு. குக்கர்லேருந்து நல்லா இப்போ தான் இறக்கி வச்சோம். பருப்பு நல்லா வெந்துருச்சா, அதாவது நல்லா மைய வெந்திருக்கணும். அது நைஸாக வெந்திருக்கணும். அப்படியே அரைகுறையாக இருக்கக்கூடாது. அப்போ தான் நல்லாயிருக்கும். அதான் நம்ம தேவையான இதுன்னா 5 கிலோ பருப்பு எடுத்திருக்கோம் இதுக்கு. ஓகேங்களா? துவரம் பருப்பு 5 கிலோ எடுத்திருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, வெல்லம் ஒரு 1/2 கிலோ போடுறோம். ஓகேங்களா? நல்லா அதாவது மண்டை வெல்லம்னு சொல்லுவோம்ல, அந்த மண்டை வெல்லத்தை நல்லா உடச்சி நம்ம இதில் போடுறோம், ரைஸில் போடுறோம். ஓகேங்களா?
பாத்திரத்தில் போட்டோம். போட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டி விடணும். நல்லா கொதி வந்துகிட்டு இருக்குது பாருங்க. எப்படி கொதி வருது பார்த்தீங்களா? இது நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம கிண்டி விடணும். ஏன்னா வெல்லம் போட்டோம்னா அடி பிடிக்கும், உங்களுக்குலாம் தெரியும். அதனால நம்ம என்ன செய்கிறோம், அடுத்தது பார்த்தீங்கன்னா வெல்லம் போட்டதுக்கு அப்புறம் புளி, சரிங்களா? புளியை வந்து ஏற்கனவே ஊற வச்சுருந்தோம்ல, அந்த புளியை வந்து என்ன செய்கிறோம்னா இந்த தொக்குலாம் இருக்கும், அதனால ஒரு வடிகட்டி மாதிரி இருக்கிற இடத்துல வச்சு நம்ம ஊற்றி வடிகட்டுறோம். இதில் வந்து தொக்கு அந்த கல் கிளு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட மேலேயே இருக்குங்க. ஓகேங்களா? போட்டு இப்போ நம்ம கொஞ்ச நேரம் கொதிய விடுறோம். நல்லா கொதிட்டுங்க, சரிங்களா? இப்போ துடுப்பை போட்டு நல்லா ஒரு கிண்டிடுறோம். எல்லாம் மிக்ஸி, வெல்லம் போட்டிருக்கோம், புளிலாம் போட்டிருக்கோம், எல்லாம் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விடுவோம். மிக்ஸ் பண்ணால் தான் எல்லா இடத்துலையும் அது எல்லா ரைஸ்லலாம் போடுவோம். நல்லா வேகமாக நல்லா எல்லா இடத்துலையும் கிண்டி விடணும், ஒரு இடம் இல்லாமல் எல்லாமே. ஏன்னா வெள்ளம்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சாப்புல முன்னாடி சொன்னாப்புல அடி பிடிச்சிடும். அது இருக்கக்கூடாதுனால கிண்டிக்கிட்டே இருக்கணும் கண்டினியூவாக, அப்படியே விட்றாதீங்க. இந்த டைமில் தான் நம்ம முக்கியமாக துடுப்பை வச்சு நல்லா கிண்டணும். இப்போ பாருங்க, பருப்பை வந்து நம்ம சேர்த்துட்டோம், ஓகேங்களா? பருப்பை வந்து 5 கிலோ எடுத்துருக்க பருப்பை வேக வைத்த பருப்பை வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம். சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணணும். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து சாம்பார் சாதத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. பருப்பை எப்பயுமே கடைசியாக ஊற்றுங்க. புளி ஊற்றுனதுக்கு அப்புறம் தான் அதுவும் பருப்பை ஊற்றணும், பார்த்துக்குங்க. கடைசியாக உங்களுக்கு தேவையான அளவு நெய். அப்பப்பா, நெய் ஊற்றுனா அப்படி கம கமன்னு வாசம் வருது பாருங்க. நமக்கு சாம்பார் சாதம் ரெடி. இதாங்க நம்ம இப்படியாப்பட்ட சாம்பார் சாதம் நீங்களும் செஞ்சு பாருங்கள், ஓகேங்களா? ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருந்தீங்கன்னா போதும், மூடி வச்சிங்கன்னா நம்ம சாம்பார் சாதம் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, ஓகேங்களா? பாருங்கள், ஆல்மோஸ்ட் ரெடி. அடுப்பையும் ஆஃப் பண்ணிட்டோம்.